வெல்கம் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இது செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம மீல் மேக்கரை உள்ளே சேர்த்திக்கலாம். இது ஒரு 3 to 4 minutes நல்லா கொதிக்க வச்சுருங்க. மீல் மேக்கர் நமக்கு நல்லா வெந்து சாஃப்டாக மாறி வரும். அதனால் ஒரு மேக்ஸிமம் 4 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு மீல் மேக்கர் நல்லா சாஃப்டாகிருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம பச்சை தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிடலாம். நல்லா க்ளீனாக இதை கழுவிடுங்க. இப்போ தண்ணி வடிச்சிட்டு நம்ம மீல் மேக்கரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு சேர்த்திக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்திக்கலாம். ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்தி அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை நல்லா வணக்கிடுங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வணங்கிடும். இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சு. நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளியோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் கிளறி விட்டுறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மீல் மேக்கரில் தண்ணியை நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பாத்திரம் எடுத்து தண்ணியை மட்டும் தனியாக புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துருங்க. இப்போ நமக்கு இதெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. நம்ம இப்போ மீல் மேக்கரை உள்ளே சேர்த்திக்கலாம். நல்லா கிளறி விட்டிங்கன்னா நமக்கு மசாலாலாம் மீல் மேக்கர் கூட சேர்ந்து நமக்கு டேஸ்ட் நல்லா வரும். இப்போ எந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் இது நல்லா வேகணும். சிம்லேயே 15 மினிட்ஸ் வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு சூப்பரான இந்த மீல் மேக்கர் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.